வலிகாமம் வழக்கு உயர் பாதுகாப்பு வலய காடுகளை விடுவிக்க இன்றும் போராட்டம், சுமந்திரனும் பங்கேற்பு. தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்திய நிபுணர் கிருஷ்ணனுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்த அர்ஜுனா, காடொலிகளை நீக்க நீதிமன்றம் உத்தரவு. காணாமலாக்கப்பட்டவர்களின் விசாரணைகள் தொடர்பில் நீதி அமைச்சர் கலந்து கொண்ட கலந்துரையாடல். ரத்து செய்யப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உறுதியளித்துள்ள நீதி அமைச்சர். காணாமல் போன யாழ் கடற்தொழிலாளரின் சடலம் நாகப்பட்டினத்தில் மீட்பு. யோசப் பரவாயசிங்கம் கொலை பின்னணியில் பிள்ளையானால் பழிவாங்கப்பட்ட GMVP சாந்தன். பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ள 400 துப்பாக்கிகள் கம்மன் பிளவுக்கு எதிராக பொன்சேகா. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. சுரேஷ் சலையை பரிசோதித்த 5 விசேட மருத்துவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பு. மதவாட்சியில் இருந்து தலைமன்னார் வரைக்கும் புகையிரத சேவையின் பரவச்சாட்டு நடவடிக்கை முன்னெடுப்பு. சவீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வெள்ளிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியான போராட்டத்தினை மேற்கொண்டனர். இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் உள்ளிட்ட காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் சொல்றோம், அதான் சொல்றோம். இப்ப ஒவ்வொரு தரம் வாக்குறுதி கொடுத்த, இப்ப மைத்ரி வாக்குறுதி கொடுத்தார், கொஞ்சம் காணியை விடுவித்தார். அனில் வாக்குறுதி கொடுத்தார், ஒரு கொஞ்சம் காணியை விடுவித்தார். இவர் வாக்குறுதி கொடுத்தார், இன்னும் ஒன்னும் விடுவிக்க தெரியும், இன்னும் ஒன்னும் விடுவிக்கல. ரணில் விட இல்லை இல்ல, ரணில் பிரைம் மினிஸ்டர் கேட்கதான் அது கூடுற அளவு காணி விடுவிக்கப்பட்டது. ரணில் பிரைம் மினிஸ்டர் கேட்கறாங்க, பொருங்கோ உங்களோட காணி விடுவிக்கப்படல, ஆனா நிறைய காணி விடுவிக்கப்பட்டது. 2015 இருந்து 19 வரைக்கும் தான் கூடுதலான காணிகள் விடுவிக்கப்பட்டது. சரிதானே? அது நடந்தது. எல்லாம் விடுவிக்கப்படல. நாங்களும் படிப்படியா தான் முன்னேறோம். இவருக்கு என்னன்னா, இவர் எல்லாத்தையும் விடுவிப்பேன். நாங்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி விவாதங்கள் எடுத்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்காக எங்களோட சேர்ந்து பேசினவர் தான் அனுரகுமார் திசாநாயக்க. தனியார் காணிகள் அப்படியே திருப்பி கொடுக்க வேணும் என்று பேசினவர். அதுக்கான வாக்குறுதி அவட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காணி துண்டு காணி கூட மக்களுக்கு விடுவிக்கல. சரிதானே? அப்ப அந்த அரசியல் அழுத்தத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கணும். நீங்க எழுதியிருக்கீங்க வாக்குறுதிகள் பொய்யாண்டு, அதை திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் அவையில் இங்க வந்து வாக்கு கேட்கணும். இங்க வந்து வாக்கு கேட்க எங்கட மக்களும் வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா தானே அவைகளுக்கு சரி. அப்ப கொடுத்த வாக்குறுதி என்ற வேலை தானே வேணும். நாங்கள் 86ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரை சுவிஸ்ல இருந்து இலங்கையில இருந்து 2 நாட்டிலையும் அகதியா இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு அகதியா இருக்கிறது? அதான் கேட்கணும். நீ வேற வழி இல்ல, நீ அடுத்த ஸ்டெப் விட்டுட்டு கையில மாத்தணும். ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பரப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இன்று கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் விசேட பெண் வைத்தியர் கிருஷாந்திக்கு எதிராக எவ்வித ஆதாரமுமின்றி அர்ஜுனா பரப்பிய அவதூறு காணொலிகள் அனைத்தையும் இணையத்தில் இருந்து உடனடியாக நீக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எவருக்கும் ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை சிதைக்க பேச்சு சுதந்திரம் கிடையாது என நீதிபதி கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் அந்த பெண் வைத்தியருக்கு எதிராக எவ்வித ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் பொதுவெளியில் முன்வைக்க கூடாது என அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்ட மிக முக்கிய வழக்காக இது மாறியுள்ளது. இன்றைய தினம் ஜூன் 19ஆம் தேதி யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்நிலை காப்புச் சட்டம் இலக்கம் 9 கீழே 2024ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழே நாங்கள் போடப்பட்டிருந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது முதலாம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மற்றும் 5ஆம் எதிர்த்தரப்புவாதியான அவருடைய சொந்த யூடியூப் சேனலின் எதிராக இந்த வழக்கு நாங்கள் போடப்பட்டிருந்தோம்.
அந்த வகையில் முதலாவது எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் இந்த வழக்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கார். அதை அக்யூரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் செக்ஷன் 52 அடிப்படையில் வந்து என்னுடைய மனுதாரரை பற்றி பேசின கருத்துக்கள் வந்து தவறான கருத்துக்கள் இல்லை என்றால் மன்று வந்து கௌரவ மன்றினால் வந்து நம்பப்படுவதோடு கௌரவ மன்றினால் அந்த ஓடர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் 2வது பிரதிவாதியான எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மீது வந்து இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய காரணம் காட்டுகளின் போது தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய கௌரவ பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக இருப்பதால் தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக வந்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றினால் வந்து உறுதியாக வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் வந்து டாக்டர் கிருஷாந்தியுடைய மனுதாரர் மேலே எந்த அவதூறான பரப்புகளையுமே வந்து அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்பின வீடியோஸ் அனைத்தையுமே வந்து இணையதளங்களிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே இலக்கம் 52 செக்ஷன் 52 கீழே இது ஒரு தடை செய்யப்பட்ட கூற்றாக அவர் வெளியிட்டது டாக்டர் கிருஷாந்தியை பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மன்றினால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் இனிமேல் பற்றி எந்த ஒரு வசனங்களையுமே வந்து குறிப்பிடக்கூடாது என்று மன்று தெரிவித்திருக்கின்றது. இது முழுக்க என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணியான லக்ஷான் டயஸ் வழிகாட்டலின் கீழே போடப்பட்ட வழக்காகும். இது இலங்கையை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டு நிகழ்நிலை காப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் வந்து இதுதான் இலங்கையில் 2வது வழக்கானது தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்காக காணப்படுகின்றது. அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக சீனியர் கவுன்சிலான லக்ஷான் டயஸ் வரைக்கும் ரொம்பவே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது தொடர்பாக கௌரவ மன்றி தெரிவித்தது டாக்டர் அர்ஜுனா இதிலிருந்து இனிமேல் எந்த தகவல்களையுமே வந்து பரப்பக்கூடாது என்று, பரப்பிய தகவல்களை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி. கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் முன்னே அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் காணாமல் போன ஆட்களை பதிவு செய்யும் அலுவலகமான OMB அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று பகல் 10 மணிக்கு நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மட்டங்களில் சேவையாற்றுகின்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர், கடந்த காலங்களில் இந்த காணாமல் போன விடயத்தில் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இதற்கான தீர்வை கண்டிருக்க முடியும். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் சகவாழ்வு, நல்லிணக்கம், ஒற்றுமை என்பவற்றை அமைப்பதற்கு முடியாமல் போயிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும். தமிழர்களை 2ஆம் பிரஜைகளாக பார்க்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களும் இனி இடமளிக்கப் போவதில்லை. அனைவரையும் ஒற்றுமையுடன் பார்க்கப்படுவார்கள். கோட்டாபய ராஜபக்சோ சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்ததாக தெரிவித்து வந்தாரே தவிர இந்த அலுவலகங்களை செயல்படுத்த விடவில்லை. குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அழுத்தங்கள் காரணமாகவே இந்த அலுவலகங்கள் பெயரளவில் ஆரம்பிக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் மற்றும் அமைச்சின் செயலாளர், காணாமல் போன அலுவலகத்தின் தலைவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்றைய தினம் மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக பிரதிநிதிகள் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்கு சர்வதேச பங்கேற்பை வலியுறுத்தியும், இலங்கையின் உள்ளக பொறிமுறையை வலியுறுத்தியும், மனித புதைகுழிகளுக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் சர்வதேச பொறிமுறையுடான நீதியை கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவேளை போராட்டம் இடம்பெறும் குறித்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் எதிர்காலத்தில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக மக்கள் நலன் சார்ந்த புதிய சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹசன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்டம் மூலம் இன்னும் 2 மாதங்களுக்குள் அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சட்டம் தனிநபர்களையோ அல்லது ஏனைய அரசியல் தரப்பினரையோ ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் உண்மையான பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கிலேயே இது கொண்டுவரப்படுகிறது என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் முன்னைய அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சினைகளுக்கும் தீர்வு கண்டிருக்க முடியும். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் சகவாழ்வு, நல்லிணக்கம், ஒற்றுமை என்பவற்றை அமைப்பதற்கு முடியாமல் போயிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும். கோட்டபாய ராஜபக்ஷ சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்ததாக தெரிவித்து வந்தாரே தவிர இந்த அலுவலகங்களை செயல்படுத்த விடவில்லை என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற கடத்தொழிலாளர் நாகப்பட்டினம் கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் அவரது சடலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது உடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது மேலும் 3 கொலைச் சம்பவங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் தகவல் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்ற 5 பேரின் துப்பாக்கிச் சூட்டு கொலைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியின் பாதுகாப்பின் கீழ் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் செய்ததாக கருதப்படும் பல கொலைகளே இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் 15 அன்று கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வுத்துறை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த உண்மைகளை தெரிவித்துள்ளது. விசாரணையில் இது பிள்ளையானின் அதியுச்ச கோபத்தினால் இடம்பெற்ற பழிவாங்கல் சம்பவமாக இருக்கலாம் என சில சாட்சிகள் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2008 ஜனவரி 9ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடி முருகன் கோவில் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சக்தி மற்றும் ரமேஷ் ஆகியோர் T56 ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். 2008 மே 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் சாந்தன் மற்றும் அவரது பாதுகாவலர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். 2008 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள கண்ணன்குடா பகுதியில் தர்மலிங்கம் அதாவது பொடியார் என்பவர் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகியவை விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளால் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர் சம்பவங்கள் தொடர்பாக பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உண்மை விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் 2008இல் நடந்த கொலை தொடர்பாக நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கைகளின்படி இந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட கொலையானது மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 2008 ஜனவரி 9 அன்று T56 ரக துப்பாக்கியால் சக்தி மற்றும் ரமேஷ் ஆகிய இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2008 மே 22 அன்று காத்தான்குடி எல்லைக்குட்பட்ட பிரதான வீதியில் உள்ள செய்னி மௌலானா மசூதிக்கு அருகே சாந்தன் மற்றும் அவரது மெய்காப்பாளர் கொல்லப்பட்டார். இதன்படி சாந்தன் என்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராயசிங்கம் கொலை சம்பவத்தை தானே மேற்கொண்டதாக ஒரு கூட்டத்தில் கூறியதையடுத்து ஏற்பட்ட விரோதத்தின் காரணமாக சாந்தன் கொலை நடத்தப்பட்டதாகவும் CID நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வவுணதீவு காவல் நிலையத்தின் எல்லைக்குட்பட்ட கண்ணங்குடாவில் அழகுத்துறை தர்மரத்னம் என்பவர் இரவில் ஆயுதமேந்திய குழுவினரால் அவரது வீட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த குற்ற செயல்கள் தொடர்பாக இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 32ஆம் பிரிவுடன் இணைந்த 102, 113A, 296 ஆகிய பிரிவுகளின் கீழும் 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 2, 1 மற்றும் A3 மற்றும் 5 A ஆகிய பிரிவுகளின் கீழும் சந்தேக நபர்கள் பாரிய குற்றங்களை புரிந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக 3 சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி
முதல் சந்தேக நபரான ராசிக் முகமது ஃபாயிஸ் என்று அழைக்கப்படும் போலீஸ் ஃபாயிஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் முன்னரே தனது குடும்பத்தினருடன் இலங்கையை விட்டு வெளியேறி இங்கிலாந்தில் தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாக்காளர் பதிவேட்டில் இருந்தும் அவரது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசார் ஊடாக திறந்த பிடியாணை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை ஏனைய இரு சந்தேக நபர்களும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் 2025 ஆகஸ்ட் 13 மற்றும் நவம்பர் 13 தேதிகளில் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு அமைச்சரின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவங்களில் பிரதான துப்பாக்கிச் சூட்டாளர்களாக செயல்பட்டதாக கூறப்படும் ஹமீத் லெஃபே முகமது ஷஹீட் மற்றும் அப்துல் ஹாதர் முகமது ஷிபான் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கமன்பில அறிவுறுத்தியுள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பதிவில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்திருந்த போதே இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது கம்மன்பில மீதான அரசியல் சர்ச்சைகள் மேலோங்கியுள்ள நிலையில் அவர் இதனை பகிர்ந்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில், பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவிற்கு 356 T56 ரக துப்பாக்கிகள், 36 9 மில்லிமீட்டர் கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மேஜிக்ரோ வகை துப்பாக்கி உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன்படி தங்கள் கட்சிக்காரரை நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி ஒருவர் அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயலாகும் என்றும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இந்த நெறிமுறை மீறல் நடவடிக்கைக்கு உதய கம்மன்பிலவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என்றும் அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்கள், பாதாள உலக குழு தலைவர்கள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த நபர்களை திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைகள் தொடர்பில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளிலும் அதே சட்ட நடைமுறை பின்பற்றப்படுகிறது. காவல்துறை திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டத்திற்கிணங்க செயல்படுத்தி வருகின்றது. சந்தேக நபர்களை நாட்டுக்கு திரும்ப அழைப்பதை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை அரசாங்கம் நாடும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயே சுரேசாலே கைது செய்யப்பட்டுள்ளார் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உண்மைகளை கண்டறிவோம் என்று நாம் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் ஊடாக கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவரின் பொறுப்பு. எனினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை தவிர்த்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு சிலர் புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் இருந்து சலைவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். எனினும் காலப்போக்கில் அது காணாமல் போய்விட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே சலே செய்ய வேண்டிய கடமையாகும். சுரேஷ் சலே மீது மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சலேவை 5 விசேட வைத்திய நிபுணர்கள் பரிசோதித்து சிகிச்சை அளித்துள்ளனர். அத்துடன் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் பலமுறை முன்னிலையாகியிருந்தார். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் சித்திரவதைக்குள்ளானதாக தெரிவிக்கவில்லை. எனினும் எதிர்க்கட்சியினர் சுரேஷ் சலேவுக்கு எதிராக பல சித்திரவதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று எவ்வித இடையூறுகள் வந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தடையின்றி மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மதவாச்சியில் இருந்து தலைமன்னார் வரையிலான புகையிரத சேவையின் பரிச்சார்த்த நடவடிக்கை இன்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்றது.
தலைமன்னாரிலிருந்து கொழும்பிற்கான புகையிரத சேவைகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் காரணமாக தலைமன்னாரிலிருந்து கொழும்புக்கு செல்லும் புகையிரத பாதையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக குறித்த சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த புகையிரத பாதைகள் புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு வரையிலான புகையிரத சேவைகளை முன்னெடுக்க இலங்கை புகையிரத திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதற்கு அமைவாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் முதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் புகையிரத சேவையின் பரவுச்சாத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விரைவில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பிற்கான புகையிரத சேவைகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஷேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டாரி குடகம் ஆகியோரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள இந்த வழக்கில் 10 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் 30 சாட்சிகளும் 38 ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2022 மே 9 போராட்டங்களின் போது சேதமடைந்த மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பெனன்பு பகுதியில் உள்ள காணி மற்றும் கட்டிடத்திற்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த போது அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாய் இழப்பீடு பெற்றதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழியை நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். செம்மணி மனித புதைக்குழியை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த நீதி அமைச்சர் அதனைத் தொடர்ந்து செம்மணிக்கு கள விஜயம் செய்துள்ளார்.